வெல்கம் டு விஎஸ் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் எலக்ட்ரிக்கல் அனலாகஸ் ஆஃப் மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷனல் சிஸ்டம் பார்ட் 2. பார்ட் 1க்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ எலக்ட்ரிக்கல் அனலாகஸ் ஆஃப் மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷனல் சிஸ்டமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டமை எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷனல் சிஸ்டமில் முக்கியமான 3 எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மாஸ், டேஷ்பாட், ஸ்ப்ரிங். இந்த 3 எலமெண்ட்டையும் நம்ம எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் எலமெண்ட்டா, அதாவது ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டம் ஈக்குவேஷனில் நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் எழுதியிருப்போம். அதை நம்ம வெலாசிட்டியில் எழுத போகிறோம். அதாவது டி ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை டிடி ஸ்கொயரை டிவி பை டிடின்னு எழுத போகிறோம். டிஎக்ஸ் பை டிடியை வின்னு எழுத போகிறோம். எக்ஸை இன்டெக்ரல் ஆஃப் வி இன்டூ டிடின்னு எழுத போகிறோம். அதாவது இதில் எக்ஸ்ன்றது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதில் எழுத போகிறோம் அப்படின்னா வெலாசிட்டியில் வியில் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ திஸ் இஸ் அவர் ப்ராப்ளம். Write the differential equations governing the mechanical system shown in figure. Draw the force voltage and force current electrical analogous circuit and verify by writing mesh and node equations. ஸோ இங்கே ஒரு மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷனல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணணும். அதாவது எலக்ட்ரிக்கல் அனலாகஸ் சர்க்கியூட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அதில் 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் ஃபோர்ஸ் வோல்டேஜ், செகண்ட் டைப் ஃபோர்ஸ் கரண்ட். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, M1 ஓகேங்களா, M1க்கான M1ன்ற மாஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ M1 மாஸுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராமை ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, M1ல என்னெல்லாம் எலமெண்ட் கனெக்ட் ஆகிருக்கோ அது எல்லாத்தோடைய அப்போசிங் ஃபோர்ஸ் எழுதணும், அப்புறம் அப்ளைடு ஃபோர்ஸ் எழுதணும், அதுக்கப்புறம் அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ என்னன்னு எழுதணும். இந்த 3 திங்ஸ் எழுதினா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, M1ல கனெக்ட் ஆயிருக்க அப்போசிங் ஃபோர்ஸ் என்னன்னு எழுதணும். ஸோ மாஸ் M1 இருக்கு. M1 ஒரு அப்போசிங் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணோம். அது FM1ன்னு எழுதிக்கிறோம். அடுத்தது இது கூட ஒரு டேஷ்பாட் B1 கனெக்ட் ஆயிருக்கு. அதை FB1 அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்தது இங்க ஒரு ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்ப்ரிங்கோட அப்போசிங் ஃபோர்ஸ் வந்து FK1. அதுக்கப்புறம் K2ன்ற ஒரு ஸ்ப்ரிங்கும் M1ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ K2வோடைய அப்போசிங் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா FK2. ஸோ இந்த அப்போசிங் ஃபோர்ஸ்லாம் நம்ம மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷனல் சிஸ்டம் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா கிளீனா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் இதோட அப்ளைடு ஃபோர்ஸை நோட் பண்ணணும். ஸோ அப்ளைடு ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா F1 ஆஃப் டி. தென் ஃபைனலாக என்ன இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ M1ஓட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா X1. ஸோ டோட்டலி 3 திங்ஸை ஃப்ரீ பாடி டயக்ராம்ல நோட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அப்போசிங் ஃபோர்ஸ், செகண்ட் அப்ளைடு ஃபோர்ஸ், தேர்டு அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ. இது வந்து ஸ்டெப் 1. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் 2ல என்ன பண்றோம் அப்படின்னா ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன் எழுத போறோம். ஸோ ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, த சம் ஆஃப் அப்போசிங் ஃபோர்ஸ், இதுதான் அப்போசிங் ஃபோர்ஸ், இது எல்லாமே அப்போசிங் ஃபோர்ஸ். ஸோ த சம் ஆஃப் அப்போசிங் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸ். அப்ளைடு ஃபோர்ஸ் என்ன? F1 ஆஃப் டி. அதுதான் இங்க எழுதியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் இதுல அப்போசிங் ஃபோர்ஸ் FM1 எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா, கேபிட்டல் M1 d by dt ஸ்கொயர் இன்டூ X1. X1ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ. அடுத்தது FB1 எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னா, கேபிட்டல் B1 dx1 by dt. Kவை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா K2. இந்த K2ன்றது M1க்கும் M2க்கும் இன்பிட்வீன்ல கனெக்ட் ஆயிருக்கு, X1 X2க்கு இன்பிட்வீன்ல கனெக்ட் ஆயிருக்கு. அதனால இங்க X1 மைனஸ் X2ன்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் K1 அப்படின்றது M1ல மட்டும்தான் கனெக்ட் ஆயிருக்கு, M1ஓட டிஸ்பிளேஸ்மெண்ட் X1. அதனால இந்த இடத்துல K1 இன்டூ எக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். இது எல்லாமே வந்து அப்போசிங் ஃபோர்ஸ் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷனல் சிஸ்டம் வீடியோவில் தெளிவாக இருக்கும். ஒரு தடவை அதில் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸோ ஸ்டெப் 3 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை
வெலாசிட்டியா ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் டிவி பை டிடின்னு எழுதியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் dx by dt வர இடத்துல எல்லாமே v மட்டும் எழுதியிருக்கோம். ஸோ இங்க dx1 by dt-ய v1 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வெறும் x மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை integral of v into dt-ன்னு எழுதணும். ஸோ இங்க x1 minus x2 இருக்கு. integral of v1 minus v2 dt-ன்னு எழுதியிருக்கோம். அதே மாதிரி k1 into x1. ஸோ இது எப்படி எழுதுறோம் அப்படின்னா integral of v1 into dt. ஸோ இது வந்து in terms of velocity-ல represent பண்ணியிருக்கோம். இது வந்து M1-க்கான steps. திருப்பி அடுத்தது M2 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? mass 2 எடுத்துக்கிறோம். சேம் ஸ்டெப்ஸை திருப்பி ரிப்பீட் பண்ணுறோம். ஸ்டெப் 1 ஃப்ரீ பாடி டயக்ராம், அதோடைய அப்போசிங் ஃபோர்ஸ் என்னன்றது எழுதிடுறோம். ஸோ M2ல என்னெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு? M2 மூலயமா ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் வரும். அதுக்கப்புறம் B3ன்றது கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ B3 டேஷ்பாட் மூலயமா ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ். K2ன்ற ஒரு ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ K2ஓட அப்போசிங் ஃபோர்ஸ். K3ன்னு ஒரு ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆயிருக்கு, அதோடைய அப்போசிங் ஃபோர்ஸ். ஓகேங்களா? அண்ட் ஃபைனலி M2லையும் ஒரு அப்ளைடு ஃபோர்ஸ் இருக்கு, F2 of t. ஸோ அதையும் இண்டிகேட் பண்றோம். அடுத்தது M2ஓட டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ x2, அதையும் இண்டிகேட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்போசிங் ஃபோர்ஸ் எழுதுறோம், அப்ளைடு ஃபோர்ஸ் எழுதுறோம், அண்ட் ஃபைனலா டிஸ்பிளேஸ்மெண்ட் எழுதுறோம். தட்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது ஸ்டெப் 2 ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன். So force balance equation ன்றது என்ன? The sum of applied force equal to sum of opposing force. So இங்க sum of opposing force என்னன்னா இது எல்லாமே M2ஓட opposing force equal to sum of applied force. Applied force வந்து F2 of t. ஓகேவா? ஸோ இதை நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஈச் அண்ட் எவரி டேர்மோட அப்போசிங் ஃபோர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். FM2 எப்படி எழுதலாம்னா M2 into d square x2 divided by dt square. x2ன்றது M2ஓட டிஸ்பிளேஸ்மெண்ட். அடுத்தது FB3 எப்படி எழுதலாம் அப்படின்னா B3 d by dt x2 minus x3. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல B3 அப்படின்றது M2க்கும் M3 மாஸுக்கும் இன்பிட்வீன்ல கனெக்ட் ஆயிருக்கு. அதாவது x2 டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் x3 டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இன்பிட்வீன்ல கனெக்ட் ஆயிருக்கு. அடுத்தது FK2. ஸோ K2 x2 minus x1. ஏன்னா K2 x2க்கும் x1க்கும் இன்பிட்வீன்ல கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் K3 வந்து x2 minus x3. ஏன் அப்படின்னா x2க்கும் x3க்கும் இன்பிட்வீன்ல K3 வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் ஃபைனலி ஸ்டெப் 3. ஸோ ஸ்டெப் 3 என்ன பண்ணணும் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டியில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ இங்கே எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெலாசிட்டியில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். தட்ஸ் இட். ஸோ இது வந்து மாஸ் 2க்கு. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா த சேம் ஸ்டெப்பு மாஸ் 3க்கு ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ மாஸ் 3ஓடைய ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இதோட அப்போசிங் ஃபோர்ஸ்லாம் என்ன அப்படின்னா மாஸோட ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் அதில் B3ன்ற ஒரு டேஷ்பாட் கனெக்ட் ஆயிருக்கு, அதோட அப்போசிங் ஃபோர்ஸ். அப்புறம் K3ன்ற ஒரு ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆயிருக்கு, அதோட அப்போசிங் ஃபோர்ஸ். இங்கே அப்ளைடு ஃபோர்ஸ் கிடையாது, ஸோ அதனால அதை அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா x3. ஸோ அதை இண்டிகேட் பண்ணிடுறோம். தென் அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் 2. ஸோ ஸ்டெப் 2ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன் எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன்ல என்ன எழுதுறோம்? Sum of opposing force Fm3 Fb3 plus Fk3. Sum of opposing force equal to sum of applied force. இங்க applied force கிடையாது, அதனால equal to 0. So Fm3 எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா கேபிட்டல் M3 d square x3 divided by dt square. FB3 அதாவது டேஷ்பாட்டோட அப்போசிங் ஃபோர்ஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல் B3 d by dt x3 minus x2. ஏன்னா இந்த இடத்துல B3ன்றது x3 x2க்கு இன்பிட்வீன்ல கனெக்ட் ஆயிருக்கு. அடுத்தது K3ன்ற ஸ்ப்ரிங் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா K3 into x3 minus x2. K3யும் x3க்கும் x2க்கும் இன்பிட்வீன்ல கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் ஃபைனலா ஸ்டெப் 3. ஸோ ஸ்டெப் 3 வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டியில எழுதணும். d ஸ்கொயர் x டிவைடட் பை dt ஸ்கொயரை dv by dtன்னு எழுதலாம். dv by dt-ய vன்னு எழுதலாம். v-ய integral of v into dt-ன்னு எழுதலாம். ஓகேவா? x-அ integral of v into dt-ன்னு எழுதலாம். இங்க வெறும் x term இருக்கு, அது எப்படி எழுதுறோம் அப்படின்னா integral of v into dt, அதாவது v3 minus v2 into dt. இங்க d by dt வர இடத்துல v மட்டும் வரும், அதாவது dx by dt-ய vன்னு எழுதுவோம். ஓகேங்களா?
ஓகே. ஸோ அப் டு திஸ் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டம் டயக்ராம் எடுத்திருக்கோம். அதில் மாஸ் 1, மாஸ் 2, மாஸ் 3 எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஃப்ரீ பாடி டயக்ராம், அதோடைய ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன், அப்புறம் அதோடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ரெண்டு விதமான எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருக்கு. ஒன் இஸ் ஃபோர்ஸ் வோல்டேஜ் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், another one is force current electrical system. So first ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபோர்ஸ் வோல்டேஜ் எடுத்துப்போம். ஸோ ஃபோர்ஸ் வோல்டேஜ் எடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மாஸை இண்டக்டன்ஸா கன்வெர்ட் பண்ண போறோம், டேஷ் பார்ட்டை ரெசிஸ்டன்ஸா கன்வெர்ட் பண்ண போறோம், ஸ்ப்ரிங்கை கெப்பாசிட்டன்ஸா கன்வெர்ட் பண்ண போறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. மாஸை இண்டக்டன்ஸா கன்வெர்ட் பண்ண போறோம், ஸ்ப்ரிங்கை கெப்பாசிட்டன்ஸா கனெக்ட் பண்ண போறோம், டேஷ் பார்ட்டை ரெசிஸ்டன்ஸா கனெக்ட் பண்ண போறோம். அண்ட் நெக்ஸ்ட் இதுல எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்டூ அதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஆர் இன்டூ ஐ. இதே இண்டக்டன்ஸ் வரும்போது இண்டக்டன்ஸோட வேல்யூ அதுல ஃப்ளோ ஆகிற கரண்டோட ஃபர்ஸ்ட் டெரிவேஷன். ஸோ எல் இன்டூ டிஐ பை டிடி. இதுவே கெப்பாசிட்டன்ஸ் எழுதும்போது 1/c இன்டகரல் ஆஃப் ஐ இன்டூ டிடின்னு எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் வோல்டேஜ் மட்டும் பார்ப்போம், தென் அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்துக்கலாம். ஸோ ஃபோர்ஸ் வோல்டேஜ்ல மாஸ் என்ன பண்ண போறோம், இண்டக்டன்ஸா கன்வெர்ட் பண்ண போறோம், ஸ்ப்ரிங்கை கெப்பாசிட்டன்ஸா கன்வெர்ட் பண்ண போறோம், டேஷ் பார்ட்டை ரெசிஸ்டன்ஸா கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ கன்வர்ஷன் போகலாம். இதுதான். ஸோ கன்வர்ஷன் தியரிட்டிக்கலாக வேண்டாம், நம்ம ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் இதை ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஷார்ட்கட் என்ன அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் கனெக்ட் ஆகிருக்கிற எலமெண்ட்ஸை சீரியஸில் ட்ரா பண்ணிடணும். ஓகேங்களா? தென் காமனா ரெண்டு பிளாக்குக்கு ரெண்டு மாஸுக்கு இன்பிட்வீன்ல காமனா கனெக்ட் ஆகிருக்கிறத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேரலல்ல ட்ரா பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க எடுத்துப்போம். இங்க அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து F1 ஆஃப் டி இருக்கு. ஸோ F1 ஆஃப் டி அப்படின்னும் போது அதை நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா அப்ளைடு சோர்ஸ் வோல்டேஜ் எடுத்துப்போம், இ ஆஃப் டின்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் M1. ஓகே, M1 நம்ம இங்க என்ன இது பண்ண போறோம், இண்டக்டன்ஸா கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகேவா? M1 இண்டக்டன்ஸா கன்வெர்ட் பண்ண போறோம். தென் அதுக்கப்புறம் இதுல என்ன கனெக்ட் ஆயிருக்கு, B1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் டேஷ்பாட் கனெக்ட் ஆயிருக்கு. டேஷ்பாட்டை ரெசிஸ்டன்ஸா கன்வெர்ட் பண்றோம். தென் அதுக்கப்புறம் இங்க K சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்ப்ரிங்கை நம்ம இங்க எப்படி டினோட் பண்றோம் அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டன்ஸா டினோட் பண்றோம். ஓகே, ஸோ இதுதான் M1ல கனெக்ட் ஆயிருக்கு. M1ல மட்டும் கனெக்ட் ஆயிருக்கிறது. ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் M1 நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், L1 கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் B1 R1 கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், K1 C1 கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது M2 போவோம். ஸோ M2ல என்னென்ன கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா M2ஓட இதை எழுதிப்போம் ஃபர்ஸ்ட். M2 நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும், இண்டக்டன்ஸா கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ L2. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் அதுல வேற எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் அப்படியே வந்து போனா M3. ஸோ M3 நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுவோம், இண்டக்டன்ஸா கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து L3ன்னு எடுத்துப்போம். இந்த இடத்துல L2, இது L3. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளாக்ல இருக்கிற எலமெண்ட்டை மட்டும் சீரியஸ்ல டிரா பண்ணிட்டோம். இப்போ இது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா பேரலல்ல எதெல்லாம் காமனா இருக்கோ, ரெண்டு பிளாக்குக்கு இன்பிட்வீன்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் காமனா இருக்கோ அதை பேரலல்ல எழுதணும். ஸோ M1க்கும் M2க்கும் இன்பிட்வீன்ல நமக்கு என்ன காமனா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு K2வும் ஒரு ஃபோர்ஸும் இருக்கு. ஸோ ஃபோர்ஸை நம்ம என்ன எழுதுவோம், வோல்டேஜ் சோர்ஸா எழுதுறோம். ஸோ ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் என்ன பண்றோம் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஸ்ப்ரிங், அவ்வளவுதான். சிமிலர்லி M2க்கும் M3க்கும் இன்பிட்வீன்ல என்ன பண்றோம் அப்படின்னா K3 இருக்கு, B3 இருக்கு. ஸோ B3 அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ், அதாவது டேஷ்பாட்டை ரெசிஸ்டன்ஸா டிரா பண்ணணும். அடுத்தது K3யை கெப்பாசிட்டன்ஸா டிரா பண்ணணும். இவ்வளவுதான். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மாஸோட எலமெண்ட்டை சீரியஸ்ல ட்ராப் பண்ணிட்டு எதெல்லாம் காமனா கனெக்ட் ஆயிருக்கோ, ரெண்டு மாஸுக்கு இன்பிட்வீன்ல எதெல்லாம் காமனா கனெக்ட் ஆயிருக்கோ அதை பேரலா கனெக்ட் பண்ணிடணும். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு டயக்ராமை க்ளோஸ் பண்ணிடுங்க. தட்ஸ் இட். க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு
ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகஸ் சர்க்யூட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதை நம்ம நீட் ஸ்கெட்சில் பார்ப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஃபோர்ஸ் வோல்டேஜ் F1 ஆஃப் டி E1 ஆஃப் டின்னு எழுதுறோம், M1 L1ன்னு எழுதுறோம், B1 R1ன்னு எழுதுறோம், K1 C1ன்னு எழுதுறோம். இது எல்லாத்தையும் சீரியஸ்ல எழுதிடுறோம். அண்ட் நெக்ஸ்ட் M1க்கும் M2க்கும் இன்பிட்வீன்ல என்ன கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா K2 கனெக்ட் ஆயிருக்கு. K2 மட்டும்தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ K2வை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பேரலல்ல C2ன்னு எழுதிடுறோம். M2ல என்ன கனெக்ட் ஆயிருக்குன்னா M2ல மட்டும்தான் F2. நான் முன்னாடி டயக்ராம் டிரா பண்ணும்போது தப்பா சொல்லிட்டேன். F2 ஆஃப் டி M2ல மட்டும்தான் இருக்கு. அதனால அதை சீரியஸ்ல டிரா பண்ணிப்போம். E2 ஆஃப் டி M2வை L2ன்னு டிரா பண்ணிட்டோம். ஓகே, தென் அதுக்கப்புறம் M3க்கு வரும்போது M3 எலமெண்ட் மட்டும்தான் இருக்கு. அதனால M3யை L3ன்னு எழுதிடுறோம். K3யும் B3யும் காமன்ல இருக்கு. ஸோ அதனால K3யை வந்து நம்ம என்னன்னு எழுதுறோம்னா C3ன்னு எழுதியிருக்கோம், B3யை R3ன்னு எழுதியிருக்கோம். ஸோ டோட்டலாக நமக்கு 3 லூப் கிடைக்கும். லூப் 1, லூப் 2, லூப் 3. அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை I1, I2, I3ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா KVL அப்ளை பண்ணி ஒவ்வொரு லூப்கான ஈக்குவேஷனை எழுதுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டோம்னா இண்டக்டன்ஸ் எப்படி எழுதணும்னு சொன்னோம், L இன்டூ டிஐ பை டிடி. அப்போ இந்த இடத்துல L1ன்றதுனால L1 டி I1, இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1, ஸோ I1 பை டிடி. ஓகே, அடுத்தது ரெசிஸ்டன்ஸை R இன்டூ ஐன்னு எழுதணும். ஸோ இங்கே R வந்து R1 வேல்யூ, I வந்து I1, ஸோ R1 இன்டூ I1. அடுத்த கெப்பாசிட்டன்ஸ் எப்படி எழுதுனா 1 டிவைடட் பை C இன்டெக்ரல் ஆஃப் I இன்டூ டிடி. ஸோ இங்கே 1 டிவைடட் பை C1, ஸோ 1 divided by C1 integral of இதில் flow ஆகிற current I1, ஸோ I1 into dt. ஸோ இதே மாதிரி சிமிலர்லி நம்ம லூப் 1க்கான ஈக்குவேஷன் எழுதுறோம், லூப் 2க்கான ஈக்குவேஷன் எழுதுறோம், தென் அதுக்கப்புறம் லூப் 3க்கான ஈக்குவேஷன் எழுதுறோம். இது வந்து KVL அப்ளை பண்ணி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகஸ் சர்க்யூட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா another one model ஃபோர்ஸ் கரண்ட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் எழுதுவோம். ஸோ ஃபோர்ஸ் கரண்ட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட கன்வர்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா மாஸை கெப்பாசிட்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும், ஸ்ப்ரிங்கை இண்டக்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும், டேஷ்பாட்டை ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். திருப்பி ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், மாஸை கெப்பாசிட்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும், ஸ்ப்ரிங்கை இண்டக்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும், டேஷ்பாட்டை ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதோட வேல்யூஸ் ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது 1/R இன்டூ V, கெப்பாசிட்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது C இன்டூ டிவி பை டிடி, அதை இண்டக்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது 1/L இன்டெக்ரல் ஆஃப் V இன்டூ டிடி. ஓகே, ஸோ மாஸ், கெப்பாசிட்டன்ஸ், ஸ்ப்ரிங், இண்டக்டன்ஸ். ஸோ கன்வர்ஷன் போகலாம். ஸோ இதுதான் ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகஸ் சர்க்யூட். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே ப்ரீவியஸ் மெத்தடுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இங்க பர்டிகுலர் மாஸ்ல மட்டும் கனெக்ட் ஆயிருக்க எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேரலல்ல டிரா பண்ணிட்டு, ஓகேவா, எதெல்லாம் காமனா கனெக்ட் ஆயிருக்கோ அதை சீரியஸ்ல டிரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க நமக்கு M1 இருக்கு. ஸோ M1 நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், கெப்பாசிட்டன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணோம். அதுல F1 ஆஃப் டின்னு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, ஃபோர்ஸ் இருக்கு, அதை கரண்ட் சோர்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் F1 ஆஃப் டி எடுத்துட்டோம், அதை கரண்ட் சோர்ஸை ட்ரா பண்ணிட்டோம். M1 கெப்பாசிட்டன்ஸாக கொண்டு வரணும், ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். B1னா ரெசிஸ்டன்ஸ், B1னா ரெசிஸ்டன்ஸ், K1 அப்படின்னா இண்டக்டன்ஸ். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் பேரலல்ல ட்ரா பண்ணிட்டோம். அடுத்தது M1க்கும் M2க்கும் இன்பிட்வீன்ல காமனா என்ன இருக்கு, K2 இருக்கு. ஸோ K2 நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுவோம், இண்டக்டன்ஸா கன்வெர்ட் பண்ணுவோம். அதாவது அது ஸ்ப்ரிங்கா இருக்கு, ஸ்ப்ரிங்கை இண்டக்டன்ஸா கன்வெர்ட் பண்ணுவோம் L2ன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இப்போ M2ல என்ன இருக்கு, ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கு, F2 ஆஃப் டி இருக்கு, அதாவது அது கரண்ட் சோர்ஸ். அதுக்கப்புறம் M2 இருக்கு. M2வை நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணணும், கெப்பாசிட்டன்ஸா எழுதணும், மாஸை கெப்பாசிட்டன்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ M2 வந்து இது வந்து C2. ஓகேவா? தென் M2க்கும் M3க்கும் காமனாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்ம் இருக்கு. ஒன்று வந்து K3. ஸோ K3யை நம்ம இண்டக்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம், அதாவது ஸ்ப்ரிங்கை இண்டக்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். டேஷ்பாட் B3 இருக்கு, அதை ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஃபைனலாக M3. ஸோ M3யை நம்ம M வந்து நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம், கெப்பாசிட்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்.
ஸோ எம்மை வந்து கெப்பாசிட்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் எலமெண்ட்ல கனெக்ட் ஆகிருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் வந்து பேரலல்லையும் 2 பிளாக்குக்கு 2 மாஸுக்கு இன்பிட்வீன்ல காமனாக கனெக்ட் ஆகிருக்கிறத சீரியஸ்லையும் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகஸ் சர்க்கியூட். ஸோ இதோட நீட் ஸ்கெட்ச் பார்ப்போம். ஸோ தட்ஸ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் F1 ஆஃப் டி I1 ஆஃப் டின்னு எழுதிட்டோம். M1 C1 ட்ரா பண்ணியிருக்கோம், B1 R1 ட்ரா பண்ணியிருக்கோம், K1 L1 ட்ரா பண்ணிட்டோம். இது எல்லாத்தையும் பேரலல்ல. அடுத்தது M1க்கும் M2க்கும் காமனா என்ன இருக்கு அப்படின்னா K2 இருக்கு. ஸோ K2வை ட்ரா பண்ணோம்னா L2ன்னு ட்ரா பண்ணுவோம். ஓகேவா? ஸ்ப்ரிங் இண்டக்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த இடத்துல M2 பிளாக்ல ஒரு சோர்ஸ் F2 ஆஃப் டின்னு இருக்கு, அதை I2 ஆஃப் டின்னு எழுதிட்டோம். M2வை C2ன்னு எழுதிட்டோம். மாஸை கெப்பாசிட்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். தென் அதுக்கப்புறம் 2க்கும் 3க்கும் இன்பிட்வீனில் ஒரு ஸ்ப்ரிங், ஒரு டேஷ்பாட் இருக்கு. ஸோ ஸ்ப்ரிங்கை இண்டக்டன்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், டேஷ்பாட்டை ரெசிஸ்டன்ஸாக ட்ரா பண்ணியிருக்கோம், அண்ட் ஃபைனலி M3யை C3ன்னு எழுதியிருக்கோம். தட்ஸ் இட். இதை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து நமக்கு டோட்டலாக 3 நோடு இருக்கு, K1, K2, K3. ஓகேங்களா? 3 நோட்ஸ் இருக்கு. இங்கே KCL அப்ளை பண்றோம். ஸோ நோடு 1க்கான ஈக்குவேஷன், நோட் 2க்கான ஈக்குவேஷன், நோட் 3க்கான ஈக்குவேஷன் எழுதிடுறோம். தட்ஸ் இட். ஸோ அவ்வளோதான் வந்து ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகஸ் சர்க்கியூட்ஸ். ஸோ தட்ஸ் இட். இதோட இந்த வீடியோ நம்ம ஃபினிஷ் பண்ணிப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கூடவே பெல் ஐக்கானையும்